எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விளாக் வந்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விளாக் தான். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தாங்க. ம் மார்ச் 29த் என்னோட பர்த்டே. அதனால வந்து அந்த விளாக் தான் வந்து நான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட அந்த டே வந்து எந்த மாரி எனக்கு போச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில எப்பவும் போல எந்திரிச்சு, காலையில மட்டும் டிஃபன் நான் செஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாமே வந்து அத்தை தான் வந்து செஞ்சாங்க. நான் வந்து காலையில எந்திரிச்சு எப்பவும் போல சனா, சராலாம் ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். இதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணுனது. இந்த பர்த்டேக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போயிட்டு ஏதாவது வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது என்னோட பர்த்டேக்கு வந்து என்னோட இன்கம்ல நான் வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணியிருந்தேங்க. நான் வந்து நெறைய தடவ பிளான் பண்ணேங்க. என்ன அப்டின்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே, சனா, சாரா பர்த்டேக்கு எல்லாமே வந்து வெளியில ஆசிரமம் போயிட்டு, அங்க போயிட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வரலாம் அப்டிங்கிற மாரி பிளான் பண்ணேன். ஆனா அது வந்து எப்படியோ வந்து அது வந்து பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா கண்டிப்பா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சனா, சாரா பர்த்டேக்கு வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்டின்ட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டேக்காக ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் வாங்கி குடுக்கலாம் லஞ்ச் அப்படிங்கிற மாரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. நாங்க கிளம்பிட்டு இருக்க கேப்ல வந்து சனா, சாரா வந்து ஏதோ டிராயிங் பண்றேன் அப்படின்ட்டு நோட்ல வச்சு எப்பவுமே கிறுக்கிட்டே இருப்பாங்க. நெறைய நோட்டு, நெறைய டைரி வந்து முடிச்சுட்டாங்க. சரி அவங்களுக்கும் நோட் மாரி ஏதாவது வாங்கி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தேங்க. எல்லாமே வந்து அடுத்தடுத்து பின்னாடி நான் வந்து உங்க கூட வீடியோல ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். நாங்களும் வந்து எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டோம். சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டுங்க. போம்போது எந்த பிளானுமே இல்ல. எந்த சைட் போலாம் அப்படிங்கிற மாரிலாம். போம்போதே வந்து காலையிலேயே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஃபுட் வந்து இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாரி அவங்களே எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அங்க போயிட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே போயிட்டு எல்லாருக்கும் குடுக்க வேண்டியது தாங்க. இது வந்து நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்டின்னாங்க, நம்மனால என்ன முடியுமோ அத வந்து ஒரு ஹெல்ப்பா நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து வாங்கி குடுத்தோம் அப்டின்னா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஏன்னா வந்து நெறைய பேரு ஃபுட்டுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அ எவ்ளோ நம்மளே நெறைய வீடியோஸ்ல பார்க்குறோம். எல்லாமே வந்து நேராவே பார்க்குறோம். அந்த அளவுக்கு தான் நடந்துட்டுருக்கு. அது நம்ம குழந்தைகள வச்சுட்டே குடுக்கும்போது, அவங்க மைண்ட்ல வந்து இப்ப இருந்தே நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம குடுக்க முடியும் அப்டிங்கிற ஒரு தாட்டு தான். தாத்தா பாய் சொல்கிறாங்க. அவங்களும் ஃபுட்டு குடுத்து முடிச்சுட்டு கிளம்பும்போதே, தாத்தா பாய், இல்லன்னா பாட்டி இருந்தாங்கன்னா, பாட்டி பாய் அந்த மாரி சொல்லிட்டே தான் வந்துட்டுருந்தாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப அத என்ஜாய் பண்ணி தான் பண்ண மாரி இருந்துச்சுங்க எங்களுக்குமே. தாத்தா இந்தாங்க பிறந்த நாள். சரிம்மா, சாப்பிடுங்க. சாம்பார் ஒன்று கொடுத்துங்க. சரி. வரேங்க. வர. இப்ப இங்க இறங்க. ஃபர்ஸ்ட்டு திருப்பூர் ரோட் சைடு எல்லாமே வந்து போயிருந்தோங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நெறைய பேர் இருப்பாங்க அப்டின்ட்டு இந்த வழியில வந்தோம். பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயும் போனோம். ஆனா, இங்க வந்து ஆளுங்களே யாருமே இல்ல. ஆனா, நாங்க காலேஜ் படிக்கும்போது இங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த தாட்ல தான் வந்து வந்தோம். அதே மாரி சர்ச்சுக்கு முன்னாடி இருப்பாங்க. அன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே. அதனால அங்க யாருமே இல்லைங்க. டோர் பொறுமையா மடியில வச்சுக்கோ. பொறுமையா மடியில வை. ஆடாம குடு. நல்லா இருக்கா ராஜ்? நல்லா இருக்காடி தங்கம்? குடி பொறுமை. டோரு வாங்கிக்கோ. வரும் கீழே ரொம்ப அழுத்தாம குடி. குடித்தாங்க குட்டி. அதெல்லாம் நம்ம கலக்க வேண்டாம் தங்கம். அது வெறும் தண்ணி தான். குடி குடிச்சு நல்லா இருக்கான்னு சொல்லு. ஸ்வீட்டா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஓகே. நல்லா கேட்டாங்க. ஃபுல்லாக குடிக்கணும். பொறுமையாக குடிங்க.
இளநீ வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுவும் தேங்காய் வந்து இந்த மாரி கட்டியா இல்லாம கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி இருந்துனா ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணும்போது நெனச்சிட்டே இருப்பேன், தேங்காய் வந்து கொல கொலன்னு இருந்தா பரவாயில்லையே அப்டின்ட்டு. ஆனா அது வந்து கெட்டியா வந்துருச்சு. சரி இருந்தாலும் வந்து சாப்ட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா ஹெல்தி அப்டிங்கிறதுனால. இன்னொன்னு வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம் அப்டிங்கிறதுக்காக. என் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொண்டுட்டு வந்து குடுத்தாருங்க. அது வந்து வச்சாச்சு. இளநீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேங்க. இப்ப வந்து நாங்க எந்த சைட் போயிட்டுருந்தோம் அப்படின்னா, ஆழியார் சைடு ரோட் போலாம் அப்படிங்கிற மாரி அந்த பிளான் பண்ணி தான் போயிட்டுருந்தோம். தேடிட்டே இருந்தோம். அப்புறம் போற வழியில உள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. அதனால அதுக்கு வந்து நான் மட்டும் போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இடையில கொஞ்சம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாருங்க. அங்க வந்து கொஞ்சம் ஆளுங்கலாம் நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் குடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஆலியார் போற வழியில வந்து ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ரொம்பவே வந்து ஸ்பெஷலான கோவில் அது. அங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் அங்க வந்து குடுத்துட்டு வந்தேங்க. இந்த மாரி சும்மா ட்ராவல் பண்ணியே நாங்க வந்து அரவுண்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். போன மாதிரியே தெரியலைங்க. பக்கத்திலேயே தான் வந்து சுத்திட்டு இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஈவினிங் கடையில சனா சராக் நோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இது வந்து என் ஹஸ்பண்டோட கிஃப்ட்டுங்க. அவரு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுனது. ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து என்னையும் கூட்டிட்டு போய் தான் வாங்குனாரு. ஏன்னா நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால எனக்கு வந்து முதல்லயே சர்ப்ரைஸ் சொல்லிட்டாரு. சர்ப்ரைஸ் உனக்கு அது அப்டின்ட்டு. இது வந்து என் தங்கச்சி. இது வந்து அவ ஆர்டர் பண்ணி விட்டுருந்தா. அன்னைக்கு வந்து வந்துரும் அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தா. பர்த்டே அன்னைக்கு தான் சொன்னாங்க. அ அம்மா வந்து வந்திருந்தாங்க. அம்மா, அப்பா ஈவினிங் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரவா லட்டெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சிருந்தோம் அப்டின்னா, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பாருங்க. அதுக்கப்புறமா கடையிலருந்து சந்தகம் வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தகம் வந்து லெமன் சந்தகம் வந்து செஞ்சுட்டோம். அப்புறம் பரோட்டா வந்து கடையிலருந்து வாங்கிக்கிட்டோம். இட்லி வந்து எப்பவும் போல செஞ்சிருந்தோம். அதுக்கு வந்து வெஜ் குருமா. அன்னைக்கு வந்து வெஜ் தான். ஏன்னா வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் வந்து செய்யல. அப்புறம் அம்மா, அப்பா, சன்னா சார் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் குடுத்தாரு. இது வந்து ஈவினிங் சர்ப்ரைஸா இல்லைங்க. முன்னாடி நாள் நைட்டு 12:00 கட் பண்றதுக்கே வந்து அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா 11:00 வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, காலையில வந்து எல்லாரையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு சனா சாராவும் கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஈகரா இருந்தாங்க. அதனால அவங்கள வச்சும் எல்லாத்து முன்னாடி வச்சு காலையில கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் காலையில அம்மா, அப்பா வந்து வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சரி ஈவினிங் அம்மா, அப்பா வராங்கல்ல, அவங்க கூட இருக்கிற மாரி ஈவினிங் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. நானும் வந்து ஓகே அப்படின்னு வந்து விட்டுட்டேன். அப்புறம் எல்லா பக்கமும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா, ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணி முடிச்சுட்டோம். நாங்க கேக் கட் பண்ணும்போது எல்லாமே வந்து 8:00 எல்லாமே இருக்குங்க நைட்டு. ஏன்னா, கொஞ்ச நேரம் வந்து எல்லாம் உட்காந்து பேசி, அதுக்கப்புறமா தான் வந்து கேக் கட்டிங் எல்லாம் பண்ணுனோம். ரொம்பவே ஹேப்பிங்க. ஏன்னா, அந்த டே ஃபுல்லாவே வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா போன மாரி தான் இருந்தது. காலையிலருந்தே வந்து ஃபுல்லாவே அந்த என்னோட பர்த்டே அந்த மாரி வந்து ஏதோ பெரிய செலிப்ரேஷன் பண்ற மாரியே தான் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியாவும், ஹேப்பியாவும் இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து கேக்கு குடுத்து முடிச்சுட்டு, நைட்டு வந்து டின்னர் குடுத்துரலாம் அப்டின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு திரும்ப கேக் வந்து கட் பண்ணி குடுத்துரலாம். அந்த மாரி தான் வந்து நெனச்சிருந்தோம். சனா சாராக்கு வந்துங்க அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 2 டேஸாவே வந்து ஃபீவர் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 1 வீக்காவே ஃபீவர், கோல்டு அந்த மாரி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சாரா பாப்பாக்கு வந்துச்சு. அவங்க கிட்டருந்து அடுத்து சனாக்கு வந்துருச்சுங்க ஃபீவரு. ஃபீவர் வந்து சனாக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால அவள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு வந்திருந்தோம். என் பர்த்டே அன்னைக்கு தான் வந்து 2 பேத்துக்குமே பரவால்ல. 2 பேருமே வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க. அதனால கொஞ்சம் வந்து ஹேப்பி. கொஞ்சம் ஃபீவரா இருக்கிற மாரி இருந்தது அப்டின்னா வந்து அந்த டேவே நமக்கு அப்செட் ஆன மாரி ஆயிரும். காலையில எந்திரிக்கும்போதே அதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்தே வந்து உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆயிருச்சு. அதே மாரி பர்த்டேக்கு நெறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ரொம்பவே வந்து ஹேப்பியா இருந்துச்சு எனக்கு. இதே மாரி நான் உங்கள அடுத்த வீடியோல மீட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.